சோத்திரம். இன்று கர்த்தருடைய வார்த்தை ஆதியாகமம் 12:2. நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இன்று கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை, அன்று ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொன்ன வார்த்தை இன்று நமக்கு சொல்லுகிறார். வாழ்க்கையில் இன்னொரு ஆசீர்வாதம் இல்லாமல் தரித்திரத்தோடு, கஷ்டத்தோடு, துக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இன்று வாக்கு பண்ணுகிறார். நான் உங்களை ஆசீர்வாதமாக வைப்பேன். யோபு 37:5 வாசிக்கும்போது நாம் கிரகிக்கக்கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். எபேசியர் 3:20 வாசிக்கும்போது நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரிய செய்கிற வல்லமைப்படியே அவர் நமக்கு செய்ய வல்லவராயிருக்கிறார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கட்டாயமாக நிச்சயமாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து இந்த உலகத்தில் உன்னதத்தில் வைத்து நம்மளை அழகு பார்ப்பார். ஒரு குறைவின்றி நிறைவான சந்தோஷத்தோடு, சமாதானத்தோடு, ஆசீர்வாதமாய் வைத்து பத்திரமாய் பார்த்துக் கொள்வார். ஆமென்.